சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பிரியங்கா வந்து சேனலில் குறிப்பிட்ட ஆளை வந்து கைக்குள்ளே போட்டிருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு வந்து இத்தனை ப்ரோக்ராமில் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மாக்காப்பானது இவ்வளோ பெரிய கேவலமானவர், இவ்வளோ பெரிய எச்சையானவர் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் வந்து எச்சை தான் அப்படின்னு சொல்லி அவரே நிரூபிச்சிருக்காரு. பிரியங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து செம்படிச்சிட்டாங்க. சக்கீலா, ஃபேட்மேனு, அதுக்கப்புறம் பாவனி ரெட்டி, அமீர், ஜோக்கர், சுனிதா, குரைசி, டிஜே பிளாக்கு, மது, ஃபெரீனா அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் வந்து செம்படிச்சிட்டாங்க. ஆனால் நானும் வந்து பிரியங்காவுக்கு செம்படிப்பேன், நானும் பிரியங்காவோட கொத்தடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாக்காப்பா அவர்கள் போட்டிருக்காரு. இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது ரொம்ப கேவலமாக இருக்குங்க. அதாவது மணிமேலைக்கு வந்து பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, செம்புகளுக்கு என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதிவு வந்து இவர் வாண்டாடாக எடுத்து போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஜே பிளாக் 2 பேரும் டேக் பண்ணி போடுற மாதிரி போட்டு இந்த செருப்படுத்து ஸ்டோரியில் போடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதுக்கு இந்த மாதிரி செம்புகளுக்கு ஏடா மரியாதை அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு இவரும் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு, ஏன்னா அவர் பிரியங்கா செம்புல அதனால் வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டாங்க மண்ணுக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மார்க்கமாக ஒரு சர்க்காசமாக போட்டார். அதுக்கப்புறம் ஒரு பதிவு போட்டிருக்காரு, சனிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீயாக இருப்பாங்க, அதனால் ஒரு வீடியோ போடும், அது வீடியோ போட்டுச்சுன்னா அதுக்கு வந்து செருப்பு தான் அப்படின்னு சொல்லி இங்கே தான் மாக்காப்போட ஒரு கேவலமான ஒரு புத்தி, திருட்டுத்தனமான ஒரு புத்தி வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விளக்கமாறு செருப்பு அப்படின்னு சொல்லி போட்டு டிஜே பிளாக் வந்து போட அதை வந்து மாக்காப்பா என்ன பண்ணுறாரு, அவரோட ஸ்டோரியில் வந்து போட அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டாவாக போட்டிருக்காரு. மணிமேலைக்கு எதிராக வந்து அத்தனை பதிவு வந்து போடுறாங்க. இவங்க எல்லாம் இப்போ ஒன்று கூட்டிட்டாங்க. மணிமேலைக்கு வந்து எதிராக இந்த பிரியங்கா செம்புகள் பூரா வந்து ஒன்று கூட்டிட்டாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு லிஸ்ட்டே வந்து போட்டோம்லையா, அதில் வந்து இந்த கொத்தடிமையாக இருக்கக்கூடிய இந்த மாக்காப்பா வந்து சேர்ந்துட்டாரு. மாக்காப்பா வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு போனார், அங்கே பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. அதனால் பிரியங்கா டிவியில் நம்ம இருக்கணும் அப்படின்னா, சாரி விஜய் டிவியில் நம்ம இருக்கணும் அப்படின்னா பிரியங்காவுக்கு வந்து செம்பு தூக்கணும். பிரியங்காவுக்கு செம்பு தூக்கணும் நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த வேலை இருக்கு இல்லையா, அதான் அந்த வேலை மைக்கு பிடிக்கிற வேலை, ஆங்கர் வேலை, அது வந்து நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இவ்வளோ தூரமாக ஒரு பொண்ணை வந்து கேவலப்படுத்துறது. இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்லி நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தான் காசு வாங்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு டிவியே சேர்ந்து பிரியங்கா செம்புகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து ஏற்று இவ்வளோ தூரம் கேவலமாக வந்து பதிவு போடுறான். அதான் இணையத்தில் எல்லாமே சொல்லிட்டுருக்கா, மாக்காப்பா நீங்கள் என்னமோ பெரிய உத்தவ மாதிரி அன்னைக்கு சொன்னால் 2 யானைகள் சண்டை போடுது, அப்போ எனக்கு என்ன இடையில வேலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி எதுக்குடா, இன்றைக்கி எதுக்குங்க தேவையில்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி செருப்பெல்லாம் வச்சு நீங்கள் போட்டிருக்கீங்க, ரொம்ப அருவருக்காக இருக்குது, டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அதாவது செம்புன்னு சொல்லி எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாத ஆள்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி போய் அவங்க அப்படி அவங்க இப்படி அப்படின்னு சொல்கிறது, இல்லைன்னா அவங்களுக்காக சண்டை போடுறது. நீங்கள் தான் உங்களுக்கு தான் அந்த விஷயம் சம்மந்தமே இல்லையே மாக்காப்பா, உங்களை பற்றி மணிமேலை எதுவுமே சொல்லலையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் குதிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் அருவக்கத்தை வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து வீடியோ போடுவாங்க, அவங்களுக்கு வந்து செருப்பு தான் அப்படின்னு சொல்லி மணிமேலை சொல்கிறீங்களே, இதே மாதிரி திருப்பி வந்து அவங்க இன்னொரு வீடியோ போட்டு மாக்காப்போ அதே மாதிரி ட்ரோல், இந்த குறைசியை ட்ரோல் பண்ண மாதிரி வந்து உங்களையே ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு கேவலமாக தானே இருக்கும். ஆனால் அப்படி தான் வந்து அடுத்து மணிமேலை வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டிஜே பிளாக் என்ன சுவிஜே பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கமாறு செருப்பு அதெல்லாம் படத்தை போட்டு இந்த படத்தை போட்டு மாக்காப்பா ஃபார் மை இன்ஸ்பிரேஷன் அவாய்ட் டு அமானிசியத்தை வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த டிஜே பிளாக் அப்படிங்கிறவன். இந்த டிஜே பிளாக் யார் அப்படின்னா ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க அப்படின்னா உடனே பூஜா அப்படிங்கிற பெண்ணை பார்த்தோன்னே வந்து அப்படியே லவ் ஸ்பாங்காக போடுவான். உடனே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்குது, பெரியங்க அக்கா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்புறா இப்பட்றா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு கூட சேர்ந்துட்டு வேலை பார்க்குறவர் தான் இந்த மாக்காவும் பிரியங்காவும் வேறு இல்லை, எல்லாம் வந்து ஒன்று தான். அதனால் அவங்களோட குணமே என்ன இப்படி தான் இருக்கும். இந்த இவங்க சொன்னாங்களா, தாமரை சொன்னாங்கல்ல, பிரியங்காவோட உண்மையான குணமே என்ன தெரியுங்களா, தான் பேச்சு தான் ஒசத்தி அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களெல்லாம் மட்டம் தட்டி அடுத்தவங்களை கேவலப்படுத்தி அடுத்தவங்களை கீழே தள்ளுறது தான் இந்த பிரியங்காவோட வேலை. அந்த பிரியங்காவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் பிரியங்கா டிவியில் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்க எல்லாம் பதிவு போடும்போது தெரியுது. எல்லாமே சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பிரியங்கா வந்து சேனலில் குறிப்பிட்ட ஆளை வந்து கைக்குள்ளே போட்டிருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு வந்து இத்தனை ப்ரோக்ராமில் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்க தோணுது மக்களே. இது எடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.